நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ நம்ம புத்தம் புது காலை ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி தாங்க நம்ம தொடர்ந்து 2 நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே டாபிக் பற்றி தான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ். ஸோ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்குது, ஒயிட் செல்ஸ், ரெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியல் செல்ஸும் இருக்குங்க. ஸோ நார்மலான செல்ஸ் விட நம்மளோட பாக்டீரியல் செல்ஸ் நம்ம உடம்புல 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்கலாம். இது சூரியோதயம். இன்று 26/12/2016 திங்கட்கிழமை, துர்முகி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:12 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி திரையோதசி. நட்சத்திரம் அனுஷம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மேஷராசிக்கு. ஸோ அடுத்ததாக என்ன ஃபேக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசரஸுங்க. ஸோ எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே டைனோசரஸ் அப்படின்ற அனிமல் நல்லாவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜுராசிக் பார்க் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ டைனோசரஸ் வாழ்ந்த காலத்துலையோ இல்லை அது இப்படி வாழ்ந்தது இப்படி இருந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனோசரஸோட பல்லும் அதோட போன் வச்சு தாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பல்லோட ஷேப்பும் போனெல்லாம் வச்சு ஒரு அனிமல் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்திருக்கும், ஸோ ஒரு டைனோசரஸ் இப்படிலாம் இருந்திருக்கும் ஒரு கற்பனையில் ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பெயர்கள் இருக்குது. ஆனால் அந்த பெயர்களுக்கான காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்கிறதுக்காக இலக்குமேகம் ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே நாம் சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அருமை திருநாமம் ஓம் நிரபாயாயை நமக, அபாயமற்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய அருமையான திருநாமம். எது அபாயம் என்று கேட்டால் நம்மை மீறிய சக்தி ஒன்று நம்மை தாக்கினால், திடீரென்று தாக்கினால் அது அபாயம் என்று உலகத்திலே பேசப்படுகிறது. ஆனால் இறைவியை பொறுத்த வரைக்கும் அது போன்ற எந்த விஷயங்களும் இல்லை என்பதனாலே அவள் அபாயமற்றவளாக இருக்கிறாள். அவள் அபாயமற்றவளாக இருக்கிறாள் என்பதோடு மட்டும் இல்லை, அவளை சார்ந்த அடியார்களையும் அந்த நிலையிலே கொண்டு வந்து அவள் சேர்த்திருக்கிறாள். சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே தான் அபாயமற்றவளாக அவள் இருப்பதோடு கூட நம்மையும் அபாயமற்றவளாக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து தருகிறாள் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். அபாயம் வருவதற்கான சூழ்நிலை எப்பொழுது வருகிறது என்று கேட்டால் இயற்கை சக்திகள், எதிர்பாராத சக்திகள், அழிக்கும் சக்திகள் இவற்றையெல்லாம் கண்டு மனிதன் தன்னை மீறிய சக்தியாக பயந்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. 10,000 மரங்கள், 15,000 மரங்கள் சென்னை மாநகரம் எங்கும் ஒரே சமயத்திலே அழித்து வீசப்பட்டிருக்கிறது. இதனாலே நகருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் 1,00,000 மரக்கன்றுகளை நாம் நடுவதன் மூலமாக, அதை பராமரிப்பதன் மூலமாக, பாதுகாப்பதன் மூலமாகத்தான் நாம் அபாயத்திலே இருந்து வெளிவர முடியும். ஒரே நாளிலே ஒரு புயலினாலே, ஒரு வர்தா புயல் வந்தது, ஆயிரக்கணக்கான மரங்களை அடியோடு சாய்த்து விட்டது என்று சொல்கிறார்கள். நம்முடைய பாரம்பரியமான மரங்கள் பொதுவாக வேப்ப மரம், அரச மரம், அத்தி மரம், இத்தி மரம், ஆலமரம்,
இப்படி போன்ற நம்முடைய பாரம்பரிய மரங்கள் பெரும்பாலும் வீழ்ந்ததாக தெரியவில்லை. அதனுடைய கிளைகள் விழுந்திருக்கலாம், ஆனால் அடியோடு சாயவில்லை. ஆனால் அழகுக்காக வளர்க்கப்பட்ட பல்வேறு மரங்கள் பறந்து விரிந்து அழகாக இருந்தது, ஆனால் அவை அடியோடு சாய்க்கப்பட்டிருக்கிறன. ஆகையினாலே நம்முடைய பாரம்பரியமான மரங்களை நட வேண்டும் என்று மிக அருமையாக சமூக நூலார்கள் இப்பொழுது அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். செயல்படுத்த வேண்டிய அருமையான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். எதற்கு என்று சொன்னால், அபாயம் என்று வந்தால் அந்த அபாயத்தில் இருந்து மீள்வதோடு மட்டுமில்லாமல் எதிர்காலத்திலும் அதுபோன்ற அபாயங்களை நாம் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய அருமையான பாடம். அந்த வகையிலே தான் தேவியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அபாயம் என்பதே வராது. அந்த ஒரு சூழ்நிலையை தேவி எந்த காலத்திலும் ஏற்படுத்த மாட்டாள். முல்லா மிக அழகாக ஒரு செய்தி சொல்லுவார். அவர் மனைவியோடு, அதுவும் கல்யாணமாகி இளம் மனைவி, அவள் இப்பொழுதுதான் 1 வாரம் 10 நாட்கள் திருமணமாகி இருக்கிறது. முல்லா தன்னுடைய மனைவியோடு ஒரு அழகான படகிலே சென்று கொண்டிருக்கிறார். கடலிலே பயணம் பண்ண வேண்டும் என்று அவள் கொஞ்சம் சொன்னாள். ஆகையினாலே கடல் பயணம் எப்படி இருக்கும் என்று அவளுக்கு காட்டுவதற்காக ஒரு கடற்கரைக்கு சென்று ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு அந்த போட்டிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயணம் பண்ணுகிற பொழுது எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு காற்று வீசுகிறது. புயற்காற்று போன்று ஒரு காற்று வீசுகிறது. படகு மேலும் கீழுமாக அசைகிறது. பயமான சூழ்நிலை உருவாகிறது. முல்லாவினுடைய மனைவி கத்துகிறாள், கதறுகிறாள். என்ன நீங்கள் பாட்டிற்கு அமைதியாக இருக்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? எப்படி செய்ய போகிறார்கள்? இதில் இருந்து எப்படி நாம் மீளப்போகிறோம் என்றெல்லாம் அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் கொஞ்சம் கூட சலனமில்லாமல் இருக்கிறாள் முல்லா. எப்படி முல்லா அப்படி இருக்க முடியும் என்று அவள் யோசிக்கிறாள். அவளுடைய டென்ஷன் என்று சொல்லுவோமே, அதுவும் ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள். இந்த மனிதனை என்ன நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம்? இப்படி ஒரு புயல் வீசுகிறது, இப்படி படகு அங்குங்குமாக ஆடுகிறது, கொஞ்ச நேரத்தில் கவிழ்ந்து போய்விடுமோ என்ற ஒரு பயமான சூழ்நிலை கூட வருகிறது. இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆள் எப்படி இப்படி அமைதியாக இருக்க முடியும்? அமைதியாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை கூட அவளுக்கு புரியவில்லை. இப்படி கல்லூலி மங்கனாக இருக்கிறானே, இப்படி எப்படி இருக்க முடியும் என்று அவள் கத்திக்கொண்டே இருக்கிறாள். கொஞ்ச நேரம் கழித்து இயல்பாகவே இறைவனுடைய கருணையினாலே ஒரு சமாதானமான சூழ்நிலை, ஒரு அருமையான சூழ்நிலை உருவானது. அந்த புயல் காற்று கொஞ்சம் தணிந்தது. படகு சாதாரணமாக கரையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அமைதியாக இருந்த முல்லாவை பார்த்து கேட்டாள், இப்பொழுது சரியாகிவிட்டது, நல்ல வேளை, கடவுள் காப்பாற்றி விட்டார். ஆனால் நீங்கள் ஏன் அப்படி இருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு முல்லா ஒன்றும் மறுபடியும் பதில் சொல்லாமல் இருந்தார். மீண்டும் கத்தத் தொடங்கினாள். என்ன இப்படி சொல்லி கொண்டே இருக்கிறேன், நீங்கள் கேட்காமல் இருக்கிறீர்கள், எப்பொழுது பார்த்தாலும் கல்லூலி மங்கன் மாதிரி இருக்கிறீர்கள் என்று சொன்ன அடுத்த கணம் தன்னுடைய இடுப்பில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து முல்லா தன்னுடைய இளம் மனைவியினுடைய கழுத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார். இன்னும் கொஞ்சம் விட்டால் அந்த கழுத்தை நறுக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு போய் அந்த கத்தியை பக்கத்திலே வைத்தார். அவள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஒரு கத்தியை கொண்டு வந்து ஒரு மனிதன் வைக்கிறான் என்று சொன்னால், அதுவும் கழுத்துக்கு அருகிலே வெட்டப்போகக்கூடிய சூழ்நிலை வைக்கிறான் என்று சொன்னால், முகம் வெளிரி போய் பயந்து என்னை விட்டுவிடுங்கள் என்று தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சாதாரணமாக எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கிற பொழுது அவள் அப்படியே அமைதியாக இருந்தாள். முல்லா கேட்டார், கத்தி உன்னுடைய கழுத்துக்கு வந்திருக்கிறதே, இப்பொழுது யோசித்து பார்த்தாயா? நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேனே, ஏன் இப்பொழுது பயப்படாமல் இருக்கிறாய் என்று கேட்டவுடனே அந்த மனைவி சொன்னாள், கழுத்திலே கத்தியை வைத்திருக்கக்கூடியவர் என்னுடைய அன்பு கணவன், அவர் என்னை எதுவும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு இருப்பதனாலே நான் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னாள் அந்த மனைவி. அப்பொழுதுதான் முல்லா சொன்னார், இதே சூழ்நிலை தான், நான் இறைவன் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறேன், இறைவனுடைய குழந்தையாக இருக்கிறேன், இறைவனை எப்பொழுதும் தியானித்து கொண்டே இருக்கிறேன். ஆகையினாலே இறைவனுடைய அன்பு குழந்தையாக இருக்கக்கூடிய நம் மீது எவ்வளவு பெரிய அபாயம் வந்தாலும் கூட கட்டாயமாக என்ன செய்ய மாட்டார் இறைவன், நம்மை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தள்ளி எந்த ஆபத்தையும் தந்துவிட மாட்டார் என்பதனாலே தான் நீ கதற கதற நான் இறைவனையே இடையறான மனதிற்குள்ளாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். இறைவா, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை காப்பாற்று, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை வெளிக்கொணர்ந்து வா, இந்த சூழ்நிலையிலே நாங்கள் கலக்கமடையாமல் இருப்பதற்கு எனக்கு அருள்வாளிப்பா என்று திரும்ப திரும்ப நான் பிரார்த்தித்து கொண்டே இருந்ததனாலே தான் நீ எவ்வளவு கத்தினாலும் கூட நான் வாயை திறந்து பதில் சொல்லவே இல்லை. எப்படி கத்தியை உன்னுடைய கழுத்திலே கொண்டு வந்து வைத்த பொழுது நீ கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்தாயோ, அப்படித்தான் எவ்வளவு பெரிய புயல் காற்று வீசினாலும் கூட நான் என் இறைவன் என்று
கொஞ்சம் கூட இறைவன் மேலே நம்பிக்கை இருந்ததினாலே தான் நான் கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்தேன் என்று மிக தெளிவாக மிக அழகாக விளக்கம் சொன்னாராம். முல்லாவினுடைய மனைவி மிக ஆச்சரியமாக பார்த்தாள். இவ்வளவு பெரிய அறிவாளி, நாம் திருமணம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று உண்மையிலேயே ஒரு மனைவி தன்னுடைய கணவனை அறிவாளியாக பார்த்த தருணம் அதுவாகத்தான் இருக்க முடியும் என்று விளையாட்டாக சொல்வார்கள். அப்படித்தான் அந்த அபாயத்தை எல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவி தன்னுடைய பக்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். எப்படி ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், இது போன்ற ஞானத்தினாலே ஏற்படுத்த முடியும். அபாயம் என்று வந்தால் அடுத்த கணம் என்ன ஆகிறது? மனிதன் உணர்ச்சி வசத்திலே இருக்கிறான். உலகத்திலே 2 வகையான சூழ்நிலையிலே தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒன்று உணர்ச்சி வசமான சூழல், இன்னொன்று அறிவு வசமான சூழல். அறிவாக இருக்கிற பொழுது உணர்ச்சி செயல்படாது, உணர்வாக இருக்கிற பொழுது அறிவு செயல்படாது. உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற பொழுது அறிவு செயல்படாமல் இருந்தால் அது உள்ளபடியே நல்லதாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய குழந்தை இருக்கிறது, தூக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். தந்தை ஒரு மருத்துவராக டாக்டராக இருக்கிறார். அந்த குழந்தை தன்னுடைய சாக்லேட்டை பாதியாக சாப்பிட்டு விட்டு அப்பாவினுடைய வாயிலை ஊட்டுகிறது. ஊட்டிய உடனே அப்பா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குழந்தை கொடுத்த சாக்லேட் என்று எச்சிலும் பார்க்காமல் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடுகிறார். இந்த சமயம் உணர்ச்சி வசமான சூழல். இது அறிவுவசமான சூழ்நிலையாக மாறிவிட்டது என்று சொன்னால் அதே மருத்துவராக இருக்கக்கூடிய தந்தை என்ன சொல்லுவார்? உன்னுடைய எச்சிலை நான் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது, ஹைஜீன் ப்ராப்ளம் இருக்கிறது என்று பல விஷயங்களை அதில் மருத்துவ ரீதியாக அவர் விளக்க தொடங்கினார் என்று சொன்னால், தன்னுடைய குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசம் இருக்கிறதே, நிச்சயமாக அந்த பாசத்தை நாம் இழந்துவிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விடுவோம். அப்படி அறிவு வசப்பட்ட சூழல் வேறு, உணர்ச்சி வசப்பட்ட சூழல் வேறு. ஆனால் உணர்ச்சி வசப்பட வேண்டிய சூழலிலும் எவரை அறிவு வசப்பட்டவராக மாற்றுகிறதோ அதற்கு பெயர்தான் ஞானம். அப்படி உணர்ச்சி வசப்பட்ட சூழலை அறிவு வயப்பட்ட சூழலாக மாற்றுவதிலே தான் அபாயத்திலே இருந்து நம்மை நிச்சயமாக பராசக்தியானவள் மேலே கொண்டு வருவாள். அபாயத்திலே இருந்து வெளிக்கொணர்வது, அபாயத்தை விட்டு தாண்டுவது, அபாயம் எது என்று புரிந்தாலும் கூட அந்த அபாயத்திலே இருந்து தேவி நம்மை காப்பாற்றுவாள் என்று உறுதியாக இருப்பது, இப்படித்தான் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி தேவி மேல்நிலைக்கு கொண்டு வருகிறாள் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அவளும் அபாயமற்றவளாக இருக்கிறாள். தன்னுடைய பக்தர்களையும் அபாயத்திலே இருந்து காக்கக்கூடியவளாக பரதேவதை இருக்கிறாள் என்பதனாலே தான் லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக ஓம் நிரபாயாயை நமக, அபாயமற்றவளுக்கு வணக்கம் என்று சொல்லுகிறது. அத்தகைய அருமையான சூழ்நிலையிலே தான் இந்த விடியலிலே பராசக்தி எந்நாளும் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் இருந்து நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் காப்பாற்றுவாள், கண்ணின் இமை போலே என்று சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.